விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை 5 வகை கொழுக்கட்டை செய்யலான்ட்டு நான் செய்ய போகிறேன். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் மாவு பச்சரிசி வாங்கி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நிழல்லே உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு சலிச்சிருக்கேன். இது மாதிரி செஞ்சோம்னாக்கா நமக்கு வெடிக்காமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதனால் நான் இது மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஈரமாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ரெடிமேடு மிக்ஸ் இருந்தாலும் வாங்கி செஞ்சுக்கிங்க. வீட்டில் நம்ம இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் நம்ம அதுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இது ஈர அரிசியை நிழலில் உணர்த்தனால 1 கப் அரிசி மாவுனா 1 கப்பு தண்ணி தான் பிடிக்கும். அதனால் நான் அதே அளவில் செஞ்சுக்கிறேன். இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு கூட நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ 5 வகை கொழுக்கட்டைக்கு பூரணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எள்ளு பூரணம், தேங்காய் பூரணம், கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, மோதகம், இதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பூரணம் 1 by 1 பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி தான் வைக்க போகிறேன். இப்போ இது இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் மாவு இருக்குது. நான் இதில் 2 கிண்ணங்கிறது 3 கிண்ணமாக தண்ணி வச்சுக்கிறேன். 1 கிண்ணம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் 2 கிண்ணம் தண்ணியில் தான் நான் மாவு போட்டு கிளற போகிறேன். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்ம எந்த கப்பு எந்த கிண்ணம் எடுக்கிறோமோ அதில் நம்ம அளந்துக்கலாம். நீங்கள் வெயிலில் காய வச்சு அரைச்ச மாவுனா தண்ணி கூட பிடிக்கும். இது நிழல்லே உணர்த்தின அரிசி மாவுங்கிறதுனால உங்களுக்கு 1க்கு 1 தான் தண்ணி இழுக்கும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் ஊற்றுறேன். 2 கிண்ணம் ஊற்றிருக்கேன். நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்கிறதுக்காக 1 கிண்ணம் ஊற்றிக்கிறோம். தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்போ நம்ம சுட தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலான் இருக்கேன். இதில் இப்போ நம்ம தண்ணி கொதிச்சோன்னே 1 கிண்ணம் தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மேல் மாவுக்கு உப்பும் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில், இல்லைன்னா நெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ நெய் தான் ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. இப்போ பாருங்கள், நான் இதில் 3 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இப்போ நான் 1 கிண்ணம் தண்ணி எடுத்துட்றேன். எடுத்துட்டோம்னா தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம கணக்கு பண்ணி உப்பு போடுவோம். அதனால் நம்ம 1 கிண்ணம் தண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு உப்பு நம்ம அந்த மேல் மாவுக்கு மட்டும்தான் போட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நிதானமாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாவை ஃபுல்லாக நல்லா கிண்டிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு தண்ணி பாருங்கள், இப்போ ஓரளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா அதை கொஞ்சம் ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், அதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். நல்லா அப்படியே எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஈரமாவுங்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு சரியாக இருக்குது. தண்ணி வேணும்னா சும்மா கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம், போதும். இதை அப்படியே நம்ம கிளறி மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு அப்படியே அதிலே புழுங்கட்டும். புழுங்கினோன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு அழுத்தி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவு புழுங்கணும்.
புழுங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிருவேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா புழுங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் மாவு மட்டும் இந்த பேசினில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். 5 வகை கொழுக்கட்டை செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மாவு வந்து பிசையணும். இதை சூடு கொஞ்சம் ஆறிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மீதி மாவு மூடி இப்படி ஓரமாக வச்சிட்றேன். இப்போ நம்ம இந்த மாவு இப்படி இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்டு எண்ணெயும் பக்கத்தில் வச்சுருக்கேன். நல்லா அப்படி மாவை பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நல்லா அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா வெடிக்காமல் வரும். கொஞ்சமாக எண்ணெயும் தொட்டுக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், ஆனால் வாசனை உள்ள எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் எடுத்திங்கன்னா ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். ஒன்று நெய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வெடிப்பு வராமல் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கும் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி நல்லா மாவை அழுத்தி பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிசைஞ்சு செஞ்சுட்டு மீதி இருக்க மாவை நம்ம ஒரு ஈர துணி போட்டு இப்படி நம்ம மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா காயாமல் இருக்கும். தேங்காய் கொழுக்கட்டைக்கு பூரணம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் பூவுக்கு உருண்டை வெல்லம்னா 3/4 கப்பு போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 1 கப்புக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த தேங்காய் பூ போட்டு அதில் நல்லா வணக்கிக்கலாம். ஓரளவு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போதான் கொழுக்கட்டை வந்து அடுத்த நாள் வச்சுருந்தாலும் நமக்கு வீணாக போகாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வணக்கிக்கலாம் தேங்காயை. தேங்காய் பூ வந்து ஓரளவு நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதில் வந்து கல் மண் எதுவுமே இல்லை, சுத்தமான நாட்டு சக்கரை தான். இதை நான் அதில் சேர்த்துட்டு கிளறிக்கிறேன். இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
வெல்லமும் தேங்காயும் நல்லா உருண்டு உங்களுக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அப்படி வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் வந்து பபிள்ஸாக வரும். அப்போ வந்து நம்ம கிளறி இறக்கிக்கலாம். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக உருட்டுற பதத்துக்கு வரும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எள்ளு பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆறினோடனே நல்லா கெட்டியமாகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்படியே கொஞ்சமாக உருட்டிட்டு நம்ம பூரணத்தில் வச்சுக்கலாம். இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். எள்ளு கொழுக்கட்டைக்கு எள்ளு பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு எள்ளுக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் கடாயில் வறுத்துக்கலாம். அப்படியே இல்லை, நல்லா எள்ளு படப்படன்னு பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளை நல்லா கழுவிட்டு கல் இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே படப்படன்னு பாருங்கள், எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்கும், வாசனையும் வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எள்ளு பூரணத்துக்கு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது எள்ளை அப்படி வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து 2 சுற்று சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை போட்டு அதுக்கப்புறம் 2 சுற்று சுற்றிக்கலாம். ஒன்றும் பாதியமாக ஃபஸ்ட்டு எள்ளை அரைச்சிக்கணும். 2ம் ஒன்றா போட்டுட்டிங்கனாக்கா இந்த எள்ளில் இருக்க எண்ணெய் வந்துச்சுன்னா சரியாக மசியாது, ரொம்ப குழப்பாயிடும். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் பொடியை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு 2 சுற்றி சுற்றிக்கலாம். ஒன்றும் பாதியமாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறன்னு அரைச்சிட்டு இப்போ நம்ம இதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு அடிச்சுக்கலாம். இது நாட்டு சர்க்கரை போட்டும் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். 1 கப்புக்கு 1 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா உதிரியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிங்க. இப்போ 2 பூரணம் செஞ்சுட்டேன். 1 தேங்காய் பூரணமும் எள்ளு பூரணமும் செஞ்சு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ நான் இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதோட நம்ம உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் 3ஐயும் சேர்த்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். இந்த ஊற வச்ச பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஓரளவு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு,
மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ரவை பதத்துக்கு கொரன்னு அரைச்சிக்கலாம். அப்படி தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதில் வந்து இட்லி தட்டு வச்சு துணி போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி மாதிரியே கூட அவிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இது வெந்துடும். அதனால் நான் மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். வந்து இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதை நம்ம அப்படியே நல்லா உதுத்துட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா இப்படி உதுத்துட்டு தாளிச்சிக்கணும். கார கொழுக்கட்டைக்கு தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு வேக வச்ச இந்த உசிலியை நம்ம இதை தள்ளிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வேக வச்சதை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டோம்னா எல்லாம் அந்த கட்டியெல்லாம் ஒன்று பத்தாப்புல உதிர்ந்து வந்துடும். அவ்வளோதான். ஏற்கனவே இது வந்து வெந்த மாவு தான். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை. இல்லை பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பருப்புங்கிறதுனால வாயு, அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம், வாசனைக்கும் கூட. கார கொழுக்கட்டைக்கு பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் செய்கிறோம். மோதகத்துக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இது பச்சரிசி 1 கப்பு, அதோட இந்த 1/2 கப்பு பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவு நல்லா வறுத்துக்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம கழுவிட்டும் வறுத்துக்கலாம், வறுத்துட்டும் கழுவிக்கலாம். ரெண்டும் செய்யலாம். நான் கழுவிட்டு வறுக்கிறேன். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. வாசனையும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். மோதகம் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். 2 கப்பு அரிசியும் பருப்பும் வறுத்தது 1.5 டம்ளர் வரும். இதில் 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன்.
டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சதை இதில் கொட்டி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. ஏன்னா நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து வச்சுருக்கிறதுனால அது கணக்கு பண்ணி தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மோதகத்துக்கு அரைச்சிட்டோம். அரைச்சி அளந்ததில் 1.5 டம்ளர் இருந்துச்சு. நான் இப்போ இதுக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டு பால் காய்ச்சிக்கிறேன். பால் காய்ச்சி தான் அதில் ஊற்றணும். அதனால் இந்த 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை இதில் போட்டு நான் பால் காய்ச்சிக்கிறேன். எல்லாம் நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து ஒரு பிசுபிசுப்பு பதத்துக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி பிசுபிசுப்பு பதம் வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசுக்கு பதம் மாதிரி வந்துருச்சு. அப்படியே ஒழுகுது பாருங்க. இதுதான் பதம். இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாக அரைக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பாகை ஊற்றி அப்படியே கிளறிக்கலாம். நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு பாகை ஊற்றி கிளறிக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த வெள்ளை பாகு வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதை அப்படியே நல்லா கிளறிக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு கிளறிக்கலாம். இதில் வந்து 2 சில்லு தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். சால்ட் வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வச்சு இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டிங்கன்னா அது முடிஞ்சது. இது வந்து மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம வந்து அதுக்கப்புறம் மோல்டில் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5 வகை கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது வந்து எள்ளு கொழுக்கட்டை. இதுக்கு எள்ளு பூரணம் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பூரண கொழுக்கட்டைக்கு தேங்காவை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டைக்கு நல்லா கடலை பருப்பும் உளுந்தம் பருப்பும் வேக வச்சு தாளித்தது. அடுத்தது பிடி கொழுக்கட்டைக்கு தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து மோதகம் செய்கிறதுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 5 வகை கொழுக்கட்டை தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் செய்ய போகிறேன். மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு இருக்குது. நான் வந்து கையிலையும் சொப்பு மாதிரி செஞ்சும் நான் வைப்பேன். இலையிலையும் மடிச்சிக்கலாம். அடுத்தது இது மாதிரி கடையில் நமக்கு ரெடிமேடு கொழுக்கட்டை மாவு வாங்கும்போது நமக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் இது போன வருஷம் நான் வாங்கினது. இது வந்து கடையில் வாங்கினது. இது ஒரு மாடல் கொழுக்கட்டை. இந்த அச்சு வந்து இது மோதகம் செய்கிறது. இது இப்படி 3 இதாக இருக்கும். நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து மோதகம் செய்கிறது இந்த அச்சு. இந்த அச்சு வந்து நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கியிருக்கேன். சப்போஸ் நேரம் ஆச்சுன்னா டக்கு டக்குன்னு செய்யறதுக்காக இதை வச்சுக்குவேன். நான் வந்து மோஸ்ட்லி கையிலே தான் செய்வேன். சொப்பு மாதிரி செஞ்சு அதில் தான் வைப்பேன். உங்களுக்கு 3 வகையிலையும் நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் கடையில் வாங்கினது.
மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ இது இப்படி எடுத்துட்டு மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி பால் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இப்படி ஒரு அழுத்திக்கிட்டு பாருங்கள், கட்டை விரல இப்படி ஒரு அழுத்திட்டு நல்லா இப்படி அழுத்தி விட வேண்டியதுதான். நுனியில் மொத்தமாக இல்லாமல் இப்படி மெலிசாக தட்டிக்கலாம். இது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இலை மாதிரி பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு, சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதில் எள்ளு கொழுக்கட்டைக்கு எள்ளு பூரணம் வைக்கிறேன். பூரணம் வந்து நிறையா வச்சிங்கன்னா தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பூரணத்தை நிறையா வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா இப்படி மெலிசாக அழுத்தி விட்டுருங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது எள்ளு கொழுக்கட்டை. நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்படி ஒரு அழுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட்டை விரலில் ஒரு அழுத்திட்டு நம்ம இப்படியே இந்த கையை இப்படி பிடிச்சிக்கணும். இந்த விரலில் இப்படி மொத்தமாக இருக்க சைடெலாம் கொஞ்சம் அப்படியே மெலிசாக தட்டிக்கிங்க. தட்டிட்டு இப்போ வந்து நான் அடுத்தது வந்து தேங்காய் பூரணம் வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க. நம்ம அப்படி அழுத்தினோடனே நம்ம திரும்பவும் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அதே மாதிரியே இப்படி நல்லா அழுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான், தேங்காய் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை அதில் வச்சுக்கலாம். அடுத்தது கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டைக்கு நம்ம வேறு மாடலில் செஞ்சுக்கலாம், பூண்டு மாதிரி. ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு பார்த்தோன்னே இந்த கொழுக்கட்டை இது கார கொழுக்கட்டை, இது இனிப்பு கொழுக்கட்டைன்னு நமக்கு தெரியும். அதனால் நான் கார கொழுக்கட்டைக்கு பூண்டு மாதிரி செய்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை தொட்டுட்டு நம்ம எப்படி எல்லா மாவும் சேர்த்துட்டு எப்படி பிடிச்சிக்கலாம். இது நம்ம வந்து கார கொழுக்கட்டைன்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம இது ஒரு மாடல் செஞ்சுக்கலாம். இது கார கொழுக்கட்டை. கேக் பேக் பண்ணுற பேப்பரு, பார்ச்மெண்ட் பேப்பர், இதுலேயும் நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி ரவுண்டாக தட்டிட்டு, இது வந்து கொழுக்கட்டை கையில் செய்ய வராதவங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இது மாதிரி எல்லா சைடும் நம்ம ஒரே மாதிரி தட்டிட்டு, இப்போ வந்து நம்ம எள்ளு பூரணமோ இல்லை தேங்காய் பூரணம் ஏதோ ஒன்று, நான் எள்ளு பூரணம் வைக்கிறேன். இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த சீட்டை வந்து இப்படியே சேர்த்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்படி மடித்தோடனே நம்ம வந்து இந்த ஓரத்தெல்லாம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டுடலாம். இது வந்து நமக்கு கையில் சொப்பு வராதவங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அதே மாதிரியே மடக்கி விட்டுக்கலாம்.
இல்லைன்னா இதை அப்படியே கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்படி ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது வாழை இலையிலையும் அது மாதிரி நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதே மாவை உருட்டிட்டு நம்ம தட்டின மாதிரியே இதுலேயும் அதே மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாம். நீங்கள் கையில் முடிஞ்சால் எண்ணெய் தொட்டு தட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரோ இல்லைன்னா ஒரு டபரா மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சு மேலே ஒரு அழுத்திட்டு அதே மாதிரியே இந்த இலையிலையும் நான் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யணுங்கிறத கட்டுறேன். இந்த ஓரத்தில் அந்த பூர்ணம் படக்கூடாது. பட்டால் வந்து அது மாவு ஒட்டாது. அதனால் அதை ஒட்டாமல் பார்த்துக்குங்க. இப்போ வந்து அதே மாதிரியே அழுத்திட்டு இப்படி எடுத்துருவோம். எடுத்துட்டு தண்ணியும் எண்ணெயும் தொட்டுக்கிட்டு அதே மாதிரியே நம்ம இந்த சைடெலாம் அழுத்திடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதே மாதிரியே மடித்து விட்டுடலாம். இப்போ நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு டிசைனாக தான். நம்ம ஒவ்வொரு பூரணம் செய்கிறதுக்கு இதே இதில் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம மாவை கொஞ்சமாக உள்ளுக்கு வச்சுட்டு இந்த எல்லா சைடும் நம்ம அந்த மாவை ஒட்டிக்கணும். தேங்காய் பூரணம்னா உள்ளுக்கு வச்சுக்குவோம். வச்சுட்டு மேலே வந்து இதே மாதிரியே நம்ம மாவை கொஞ்சம் தட்டிட்டு இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு எல்லா சைடும் நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். ஒட்டிட்டு நல்லா எண்ணெயை வச்சு தேய்ச்சிருங்க. இப்போ இந்த அச்சு இது இப்படின்னு லாக்கை எடுத்துகிட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த மோல்டில் இந்த கொழுக்கட்டை இப்படி வரும். நம்ம இந்த மோல்டில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டோம். இப்போ இதை இப்படி லாக் பண்ணிவிட்டு மோதகத்துக்கு இது மாதிரி நம்ம எடுத்து இதில் உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் மாவெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம லாக் எடுத்துக்கலாம். பாருங்கள், மோதகம் விநாயகருக்கு பிடித்த மோதகமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை இட்லி தட்டில் இப்படி தனித்தனியாக வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு டு 7 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மூடிடுவோம். இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு தேங்காய் துருவன தேங்காயும் போட்டுக்கலாம். இது மாதிரி பல்லு பல்லாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வெறும் உப்பு மட்டும்தான் போடணும். இன்னும் அரிசி மாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இதில் தேங்காய் போட்டு, சில பேர் பாசிப்பருப்பு வறுத்து போடுவாங்க. நான் போட மாட்டேன், நான் இது மாதிரி தான் செய்வேன். அதனால் இதை போட்டு தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா இப்படி பிடிச்சோம்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி வரும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து தேங்காய் தேவைப்பட்டால் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சுகர் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா வெறும் உப்பு மட்டும் போட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் தேங்காய் மட்டும் அரிசி இனிப்போடு நல்லாயிருக்கும். இதிலே அப்படியே ஒரு ஓரமாக
பிடி கொழுக்கட்டையும் வச்சுக்கிறேன். கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஹார்டாகவே இல்லை. விநாயகருக்கு பிடிச்ச மோதகம். பாருங்க, நான் வந்து ஒரு 5 வகை கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இது வந்து கார கொழுக்கட்டை, மோதகம், எள்ளு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, இது எள்ளு கொழுக்கட்டை. இதே மாதிரி வர விநாயகர் சதுர்த்திக்கு என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்களும் கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கவி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.